பாடல்களின் மூலம் ஒரு புரட்சியே செய்தவர் சிவவாக்கிய சித்தர். அவர் பாடிய பாடல்தான் இது. மாதந்தோறும் பெண்களுக்கு இயற்கையாகவே வரும் தூய்மை எனப்படும் உதிரப்போக்கு. அவள் தூய்மையானவள் என்பதற்கு சான்று. அந்த தூய்மை நின்று போனால் அவள் கருவை தாங்கி இருக்கின்றாள் என்பதே காரணம். அந்த தீட்டில் கலந்தே உடலும் உயிரும் வளர்ந்து உருவாகி ஜனிக்கின்றது. நாதமும் விந்துவும் கலந்தே உயிர்கள் யாவும் உண்டானது. இதில் நாதமேது, வேதமேது, நற்குலங்கள் ஏது, எல்லாம் அந்த தூய்மையிலிருந்தே தோன்றியுள்ளது என்பதை அறியாமல் வேதங்களை வெறும் வாயால் ஓதுவதால் மட்டுமே உயர்ந்த குலமேனம் பேசும் வேதியரே, நீங்கள் இந்த புவியில் இவை இல்லாமல் தானாகவே பிறந்தீர்களா? அது எப்படி என கூறுங்கள் என கேட்கின்றார் சிவவாக்கிய சித்தர். மனிதா, சிவனை பற்றிய பின் நல்லவர், கெட்டவர், சுத்தம், அசுத்தம், நன்மை, தீமை என்று எதுவும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் உயிர் உள்ள உயிரற்ற அனைத்துமே சிவம் என்பதை உணர்ந்து கொள்.